10 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு, எடுக்கலாங்க. பாருங்க சூப்பராக வந்துருக்குங்களா? சூப்பராக வருது பாருங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு சாப்பிட்ற மாதிரி அப்படியே சோம்பேறி சிக்கன் குழம்பு. அருமையாக இருக்குதுங்க. ருசி அம்பட்டு ருசியாக இருக்குதுங்க. பார்க்கலாம் எப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. சிக்கன் செய்யறதுக்கு தேவையான பொருள் சொல்கிறேன் பார்த்துக்குங்க. இது ஒரு 1/2 kg சிக்கனுங்க. இதுக்கு தேவையான கல்லுப்பு போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான மசாலான்னு பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள், குழம்புத்தூள், மஞ்சத்தூள், சிக்கன் மசாலா, மல்லித்தூள், இதெல்லாம் கறி மசாலா கொஞ்சம் கொஞ்சம் தேவையானதை போட்டுக்கலாங்க மசாலா ஐட்டம். அப்புறம் ஒரு 3 ஸ்பூன் தயிர், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாங்க. இவங்களெல்லாம் போட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பும் கசகசாவும் ஊற வச்சு இந்த மாதிரி நான் அடிச்சுருக்குறீங்க. அதையும் இதில் ஊற்றிக்குவோங்க. கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாங்க. இப்போ இதெல்லாம் பிசைஞ்சு ஒரு 1/2 hour நம்ம ஊற வச்சிடலாங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ அந்த 1/2 மணி நேரம் மசாலா ஊற வச்சோம் இல்லைங்களா, அந்த கேப்பில் ஒரு சின்ன வெங்காயம் இங்கே காமிப்பா, இங்கே காமி, சின்ன வெங்காயம் 3, பெரிய வெங்காயத்துலேயே சின்னதாக ஒரு 3 வெங்காயங்க, தக்காளி கொஞ்சம் நறுக்கி வச்சுக்கிட்டுங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம போட்டுக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சம். அடுத்து வந்து வெங்காயம் போட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா சுருண்டு வணங்குதுங்க, வந்தால் போதுங்க. இப்போ தக்காளி நம்ம சேர்த்துக்கலாங்க. தக்காளி நல்லா சுருண்டு வந்து வணங்குற வரைக்கும் வணங்கிக்கலாங்க. சுருண்டு வணங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம ஊற வச்ச சிக்கனை இதில் சேர்த்துக்குவோங்க. அதுக்கப்புறங்க இந்த வடச்சட்டியில் இருந்த மசாலாவில் கழுவி நம்ம இதோட சேர்த்துக்குவோங்க. சேர்த்துக்கிட்டு சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு நுணுக்கி இதை சேர்த்துக்கலாங்க. கையோட நுணுக்கி சேர்த்துக்கிட்டுங்க. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. அப்படி உப்பு பத்தலைன்னா நீங்கள் உப்பு சேர்த்து க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணி எடுத்துடலாங்க.